வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். இன்றைக்கி வித்தியாசமான ஒரு சாண்ட்விட்ச் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரெட் ரெசிபி பண்ணுறதுக்கு 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு வெவிச்சு எடுத்துக்கணும். அதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் போட்டு தண்ணி வச்சுருக்கேன். இதில் இந்த முட்டையை போட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. விசில் ப்ரெஷர் அடங்குனதும் ஓப்பன் பண்ணிடலாம். தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு தோலை உரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் உரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். எல்லா முட்டையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம முட்டையை ஆம்லேட்டு போட்டு பிரெட் ஆம்லேட்டு தான் நம்ம அடிக்கடி செய்வோம். ஒரு தடவை இதை மாதிரி முட்டையை பாயில் பண்ணி நான் செய்ய போகிற இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பிரெட் எடுத்துக்கங்க. இதுக்கு மேலே நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா பிரெட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இதை தடவி விட்ட பிறகு டொமேட்டோ சாஸ் போட்டு இதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சில்லி சாஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை எடுத்து ப்ரெட்டு மேலே ஒன்றா வச்சிடலாம். ஒரு 4 பீஸு வச்சா கரெக்டாக இருக்கும். இது மாதிரி ப்ரெட்டு மேலே அடுக்கி வச்சுக்கோங்க. முட்டையை வச்ச பிறகு சீஸை மேலே தூவி விட்டுக்கலாம். நான் மொசரில்லா சீஸ் தான் எடுத்துருக்குறேன். நீங்களும் வாங்கும்போது மொசரில்லா சீஸ்ன்னு கேட்டு வாங்குங்க. அப்போ தான் பீட்சா மாதிரி நம்ம இழுக்கும்போது சீஸ் நீளமாக வரும். பசங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சீஸ் கொஞ்சம் கூடவே போட்டுக்குங்க. இப்போ இதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். இது கடையிலே ரெடிமேடாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 4-5 காஞ்ச மிளகாவை மிக்சியில் அடித்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம போட வேண்டிய பொருள்லாம் போட்டாச்சு. அடுத்தது அடுப்பில் தவாவோ இல்லைன்னா ஃப்ளாட்டான ஒரு கடாய் போட்டுக்குங்க. இதில் எண்ணெயோ பட்டரோ அப்ளை பண்ணிக்கலாம். கடாய் சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை எடுத்து அதில் வச்சுக்கலாம். இதை மூடி போட்டு சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக மெல்ட் ஆகி பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு தோணுதில்ல. அவ்வளோதான், பாயில்டு எக் சாண்ட்விட்ச் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் மற்ற ப்ரெட்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி வித்தியாசமாக பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுத்தீங்கன்னா அவங்களும் என்ஜாய் பண்ணி ஃபுல்லாக சாப்பிட்டுடுவாங்க. நம்மளும் எப்போவுமே ப்ரெட்டை ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடாம புதுவிதமாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதை நீங்கள் வெளியில் வாங்கி சாப்பிட்ற பீட்சாவை விட 100% ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெடியான பிறகு சுட சுட கட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக இருந்தால் யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.